புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழாவில் பல்வேறு வகையான பிரம்மாண்ட பட்டங்கள் பறக்கவிடப்பட்டன. கான்பூரை மேய்மறக்க செய்வதுடன் ஆகாயத்தையும் அலங்கரித்த அந்த அற்புதமான பட்டங்கள் பற்றி இனி பார்க்கலாம். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையும் காற்றாடி வாழ்வு நிறுவனமும் இணைந்து சர்வதேச காற்றாடி திருவிழாவை புதுச்சேரியில் நடத்தி வருகின்றன. உப்பளம் பழைய துறைமுகத்தில் நடந்த தொடக்க விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காற்றாடி திருவிழாவை தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் இரண்டாவது முறையாக நடத்தப்படும் இந்த காற்றாடி திருவிழாவில் பங்கேற்றுள்ள ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் நாயர் காற்றாடி உருவான விதம் பற்றியும் அதன் வளர்ச்சி பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். Kite festival is one of a festival that everybody likes because the kite has always been in our lifestyle since childhood. We always know that how kite was made. It was a diamond shape, but years it took to understand making a different type. Now the magnitude of kiting has changed. We now see a big giant wheels or giant creatures like crocodile and octopus and other many varieties of shapes and colors and different hues. புதுச்சேரி காற்றாடி திருவிழாவில் தமிழகம், கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மட்டுமின்றி பிரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலிருந்தும் காற்றாடி தயாரிப்பில் சிறந்து விளங்கும் குழுவினர் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் பல்வேறு வண்ணங்களிலும் உருவங்களிலும் பிரம்மாண்ட காற்றாடிகளை வானில் பறக்கவிட்டனர். வானத்தை அலங்கரிக்கும் காற்றாடிகள் மட்டுமின்றி வீட்டில் அழகுக்காக வைக்கப்படும் காற்றாடிகளும் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ திருவிழா வைக்கிறாங்க. இன்னும் கைட் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு இப்போ குஜராத்து, கல்கட்டா, பெர்லி, சூரத்து அது மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறாங்க. உலகம் பூரா வைக்கிறாங்க. அமெரிக்கா, இந்தோனேஷியா, தைவான் எல்லா இடத்துல வைக்கிறாங்க. நம்ம ஊர்லேருந்து சில பேர் கலந்துக்கிறாங்க. அங்கே வருஷம் போயிட்டு தான் இருக்காங்க. இந்த காற்றாடி திருவிழாவில் ராட்சத வடிவில் பறக்க விடப்பட்ட முதலை, ஆக்டோபஸ், வண்ணத்து பூச்சி, டிராகன் போன்ற காற்றாடிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இருள் சூழும் நேரத்தில் மின் விளக்குகளால் ஆன காற்றாடிகளும் பறக்க விடப்பட்டது. பார்வையாளர்களை இது பரவசப்படுத்தியது. ஆனால் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காலா பெருசாக கைட்லாம் பார்த்துக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லைக் வெரி மச். செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவடையும் இந்த காற்றாடி திருவிழா தினமும் மாலை 4 மணிக்கு தொடங்கி 6:30 மணி வரை நடக்கிறது. காற்றாடி திருவிழா இந்தியா மட்டுமல்லாது பல நாடுகளில் அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு விளையாட்டாகும். புதுச்சேரியில் நடைபெறும் இந்த காற்றாடி திருவிழாவில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த காற்றாடிகளை விட்டு மகிழ்ந்து வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் நடராஜனுடன் விவேக்குமார், நியூஸ் ஆன் தமிழ்.